நிறைய பிச்சைக்காரங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பிச்சைக்காரன் மட்டும்தான் கூப்பிட்டான். அது யாரு? பர்த்திமேயு. அவனுக்கு மட்டும்தான் இயேசு சுகத்தை கொடுத்தார். மற்றவனுக்கு கொடுத்தாரா? எப்பா நீ எங்க பிச்சை எடுத்திருந்த? இங்கதான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். சரி உன் கூட யாரெல்லாம் இருக்கா? அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா. கூப்பிடவே இல்லை. கூட்டாரா? அழகா சொல்லப்படுது, யார் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சுகம். சொல்லி உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கவலையும் கஷ்டமும் துக்கமும் நெருக்கமும் கண்ணீர் எல்லாம் இருக்குது. ஆனா யார் வாய்களை திறந்து கூப்பிடுறாங்க? இந்த ஆராதனையில கூட நான் கவனிக்கிறேன், சிலர் கூப்பிடுறீங்க அவங்களுக்கு நிச்சயம் விடுதலை, சிலர் கதறீங்க அவர்களுக்கு விடுதலை. ஆமே. சிலர் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நான் பாக்குறேன் சிலர் ஸ்டைலா கஷ்டம் இருக்கு, ஆனா கஷ்டம் இல்லாதது மாதிரி. நிச்சயம் சொல்ல உன் கஷ்டம் உன்னோட தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? இஸ்ரவேல் ஜனம் கூட கூக்குரல் எங்க போயிட்டு அவருடைய சன்னதியில் போய் எட்டிட்டு, இங்க நமக்கு ஒரு கஷ்டம் வர, என்னதுக்கு இந்த பொண்ணு கடந்து சத்தம் போட்டு கிடக்குது, இதுக்கு பக்கத்துல உட்காரவே கூடாது, அம்மா கத்ததுப்பா, காதெல்லாம் வலிக்குது, உங்களுக்கு காது வலிக்குது, ஆண்டவர் காதுல கேட்குது. உன்னுடைய கூக்குரல் அவருடைய சமூகத்துல எட்டுறதுனால அடுத்த பயன்ஸ்ல அவர் சொல்றாரு, அவருடைய ஒடுக்குதலை நான் என்ன செஞ்சேன்? எகிப்தியர் அவர்கள். உங்களை யாரு ஒடுக்கிறது? நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க? ஏன்னா ஆண்டவருக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவர் வேலையா? ஏப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் எத்தனை இடத்துல ஆராதனை நடக்குது, எல்லா இடத்தையும் அவர் பார்க்கணும். அப்ப எல்லா இடத்தையும் பார்க்கும்போது உங்க மேல அவருடைய பார்வையோடனா எல்லாரும் கூப்பிடுறத விட, அதனாலதான் தாவீது என்ன பண்ணா தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாக ஆடுவான், ஆனா ஏன் ஆட்டம் தான் ஆண்டவர் பிடிச்சிருக்கணும்னு ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டு ராஜ வஸ்திரத்தை கலத்திட்டு ஆடினா பாரு. ஆனா அவனுக்கு தெரியும், அவன் யோசிச்சான், இங்க நிறைய பேர் இன்னைக்கு ஆடுவானுங்க, கூட்டத்துல ஒன்னா இருக்க விரும்புறீங்களா? கூட்டத்துல ஒன்னா தெரிய விரும்புறீங்களா? இங்க நிறைய பேர் கர்த்தரை கூப்பிடுறாங்க, இங்க நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எல்லாரும் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. பர்த்திமேயு மட்டும் பக்கத்துல கேட்டான். கண்ணு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்னது செவிதான் கேட்கல. அடுத்த ஒருத்தன் சப்பானி ஒருத்தன் உட்காந்து, அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும், இயேசு போறதை கூட பாக்குறான். ஆனா இவன் தட்டி கேட்கறான், யாரு போறான்? இன்னைக்கு நிறைய சில்லற உள்ளது. அப்ப அவன் சொல்றான், இயேசு போறாரு. இயேசு போறாரு அப்படின்னு கேட்டுட்டு கம்மன் இருக்கல. இவனுக்கு தெரிஞ்சு டுடே இஸ் மை டே. அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க இன்றைக்கு என்னுடைய நாள்? அல்லேலூயா, இன்றைக்கு என்னுடைய நாள். ஆமே. அவன் கூப்பிட்டான், இயேசுவே உன்னை பக்கத்துல. அப்பதான் தடை வரும், கூப்பிட்டா பக்கத்துல தடை வரும். நீங்க சர்ச்சைக்கு வந்தா தடை வரும். ஆமா. பர்த்திமேயு நேரத்துக்கு வரைக்கும் பிச்சை எடுத்து கிடந்தான். அவனை என்ன செய்யல யாரும், அவனு பக்கத்திலே வரல. சீனா இப்ப பக்கத்துல வந்து, ஏன்டா கத்துற? யாரா நீ? அவனை பார்த்ததே இல்ல. ஒருத்தர் நல்லாயிருவான்னு தெரிஞ்சா 10 பேர் பிசாசு அனுப்பிடுவான். போய் அவன் ஆஃப் பண்ணு. அவனை குத்திர வாயிலே, ஏன்டா இயேசு கூப்பிடுற? நான் இயேசு கூட, உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இப்பதான் கேட்கணும். அல்லேலூயா. நான் இயேசுட்ட போனதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இயேசப்பா சமூகத்துக்கு வந்தாலே நிறைய பேர் தடை. நீயும் போய் அங்கதான் போனியா? நீயும் அல்லேலூயா கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டியா கேட்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு வாழ்நாளெல்லாம் பிச்சை பாத்திரத்தோட பர்த்திமேயு பிச்சை எடுக்கணும்னா அடுத்தவன் சொல்றத கேளு. அல்லனா இயேசு உன் கூக்குரலை கேட்கணும்னா சத்தமிட்டு கூப்பிடு.